நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர். நாகையில விஜய் உரையாற்றினார். 2026 களம் என்பது தாவேகா வெர்சஸ் திமுக தான் என்றார். திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சார். லோக்கல் பிரச்சனைகளை பேசினார். திரு நாகராஜ் அரசியல் விமர்சகர் நம்மோடு இணைந்திருக்கிறார். நாகராஜ், இந்த ஒரு நெரட்டிவை தான் அவங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாங்க. அதுக்கு ஒரு மொமெண்டம் பிக் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திரு விஜயோடைய இன்றைய உரை எப்படி மதிப்பிடுவீங்க? விஜயோட இன்றைய உரை என்னன்னா, அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா அதிமுகன்ற பேரே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது ஸ்கிரிப்ட் பண்றாங்க. அந்த நீங்க எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா அதிமுகன்ற பேரை ஸ்கிரிப்ட் யூஸே பண்ணக்கூடாது அப்படின்னு பாக்குறாங்க. அதே மாதிரி ஆன்டி ஸ்டாலின் அந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா இது பண்றாங்க. சோ அவங்களுடைய கணக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளுக்கு நம்ம ஒத்தங்க தான் சோர்ஸ் இருக்கணும் களத்துல, வேற யாரும் இருக்கக்கூடாது. அதாவது இந்த பார்ட்டி வீக்கா இருக்கு, ஏடிஎம்கே வீக்கா இருக்கு, இந்த கூட்டணி வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பர்செப்ஷன் வெளில கட்ட பண்ணுவோம். அந்த பர்செப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி விஜய் நினைக்கிறாரு. அது ரொம்ப இந்த இடத்துல கிளியரா தெரியுது. ஹரி, அது ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு கூட்டத்துடைய அளவு பார்க்குறோம். நாகை மாதிரி ஒரு ரூரல் பகுதிகளில் கூட அது அவரை சிட்டிக்கு வரத்துக்கு முன்னாடி கூட வீட்டிலேருந்து எல்லாரும் வெளியில் வந்து பார்க்குறோம். ஸோ ஒரு ரிசப்ஷன் அவருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம புரிந்துக்கிறதா, இல்லை ஒரு நடிகருக்கு வர்ற கூட்டம் என்று மற்றவங்களை போற நினைக்கிறீங்களா? இல்ல ஹரி, இப்போ உங்களை நிறைய பேருக்கு தெரியும் ஹரி, தந்தி டிவி மூலமா நீங்க இடத்துக்கு போனா உங்களை சுத்தி ஒரு 200 பேர் 300 பேர் இருப்பாங்க. ஓகேவா? அதனால நீங்க சீஃப் மினிஸ்டர் சொன்னா அது உங்களுக்கு உண்மை என்னன்றது உங்களுக்கு தெரியும். கரெக்டா? அந்த மாதிரிதான் ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டமா தான் தவிர, அரசியல்ன்றது ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஸ்டெபிலிட்டியான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரும் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். எம்ஜிஆர் வந்தார், எம்ஜிஆர் ஜெயிச்சார்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் கிட்ட 10 ஆண்டு திமுக அரசியல் இருந்தது. திமுக இல்ல சார், ஜனம் தானே ஓட்டு போகுது. இந்த ஜனத்திரள் அப்படிங்கிறது எவ்வளவு அரசியல் தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் பாக்குறோம். இல்ல ஹரி, நான் இதை இன்னும் சிம்பிளா சொன்னோம்னா, நாளைக்கு தாவேகாலன்னு ஒருத்தர் போய் ஓட்டு கேட்க போனோம். இதுதான் விஜயின் தோல்வியாக நான் பார்க்கிறேன். எல்லா தொகுதியிலும் நான் தான் வேட்பாளர்னு சொன்னாரு பாத்தீங்களா? அப்பவே அவருக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு, நம்ம ஸ்ட்ரக்சர் சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இது ஒரு வெளிப்பாடா இருக்கு. கூட்டம் வர்றதுனால அவர் ஜெயிப்பார் ஜெயிக்க மாட்டார். அவங்க உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒரு கல்ட் லைக் பார்ட்டி அது. சோ அப்படி இருக்கும்போது அப்படித்தானே எம்ஜிஆர் இருக்கும்போது திருநாவுக்கரசர் சொல்வாரு, அவர் தான் நம்பர், மத்தவங்க எல்லாம் பூஜ்யம் அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு பாணியை ஒரு அதை நம்ம விமர்சிக்கலாம். பட் ஒரு கல்ட் லைக் பார்ட்டி தானே அது. இல்ல, கல்ட் லைக் பார்ட்டியா இருந்தாலும் ஓட்டு கேட்கறதுக்கு கீழே ஆள் இருக்கணும்ல. எல்லார் வீட்டுக்கும் விஜய் ஓட்டு கேட்க முடியுமா? எல்லார் வீட்டுக்கும் விஜய் போய் ஓட்டு கேட்க முடியுமா? அது கஷ்டமான விஷயம். ரைட்? எல்லார் வீட்டுக்கும் விஜய் ஓட்டு கேட்க முடியுமான்னு கேட்டா ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ அந்த இடத்துலதான் இவங்க லேக் ஆவாங்க. இல்ல, இன்னைக்கு ஒரு தகவல் தொழில்நுட்ப யுகத்துல இன்னைக்கு ஒரு வாக்காளரை சென்றடையறதுக்கு எவ்வளவு வழிகள் இருக்கு. நேரடியா போய் பாக்குறத தாண்டி இன்னைக்கு இந்த உரை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. யூடியூப்ல பார்ப்பாங்க, டிவில பார்ப்பாங்க. அப்படிங்கும் போது அதை ஆம்பிளிஃபை பண்றதுக்கு வழிகள் இருக்குல்ல. இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க என்னதான் வாட்ஸ்அப்ல பத்திரிக்கை அனுப்பிச்சாலும் ஒரு வீட்டு கல்யாணங்களுக்கு நீங்க நேர போய் கூப்பிட்டு பாருங்க, அதோடைய வீரியம் வேற. ரைட்? இந்த நேர போய் ஓட்டர் மீட் பண்றது மக்களின் எதிர்பார்ப்பு, மினிமம் எதிர்பார்ப்பு. அவர் மீட் பண்ண அவசியம் இல்லை, அவரோட ரெப்ரசன்டேட்டிவ் மீட் பண்ணணும்னு நினைப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் லேட்டஸ்டா ஒன்னு சொல்றேன். திமுகல இருந்து 2-3 வாரத்துக்கு முன்னாடி எங்க ஏரியால டோர் டோரா கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்? அந்த அளவுக்கு அரசியல் போயிட்டு இருக்கு இன்னைக்கு தேதியில. அதை எதிர்பார்க்கறாங்க மக்கள். வீடு வீடா வரீங்களான்னு சொல்லி பார்க்கறது எதிர்பார்க்கும் போது, இந்த சோசியல் மீடியா ஆம்பிளிபிகேஷன் இது எல்லாமே உங்களை சப்போர்ட் பண்ணும், ஆனா கன்வெர்ட் பண்ணாது. நீங்க வீடு வீடா போய் களத்துல இருந்து இறங்கி நீங்க அரசியல் செஞ்சுட்டு அந்த இடத்துல சோசியல் மீடியா யூஸ் பண்ணீங்கன்னா சோசியல் மீடியா will give you a bigger impact. Social media and amplification will not help directly, Hari. Okay, நன்றி திரு நாகராஜ். நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர்.